இன்றைக்கு கத்திரிக்காயும் வெங்காயம் பொரித்து ஒரு சுவையான சம்பல் செய்து காட்டப்போம். இதுக்கு முதல்ல இந்த கத்திரிக்காயும் வெங்காயம் பொரித்து எடுப்போம். கொஞ்சம் மோர் மிளகாயும் பொரித்து இதோட சேர்க்க போகிறேன். இப்போ இந்த பொரித்த கத்திரிக்காயும் வெங்காயத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு போடுவோம். இதோடு அந்த பொரித்து வச்ச மோர் மிளகாயும் கொஞ்சம் தூளாக்கி போட்டு அதையும் சேர்ப்போம். இனி கொஞ்சம் வெங்காயம் மெல்லிசாக கீறி போட்டு, ஏதாவது விரும்பின வெங்காயம் போடலாம், சின்ன வெங்காயமும் போடலாம். தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். கொஞ்சம் கருவேப்பிள்ளை. இது காஞ்ச மிளகாத்தூள். இது உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போடலாம். மாசிக்கருவாடு கொஞ்சம் போடுறேன், அது உங்களை விருப்பம் இல்லாட்டி போடாமல் விடலாம். ஒரு பாதி தேசிக்காய் விடுறேன், நல்லா நிறைய தேசிக்காய் விடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக கலந்து எடுத்துட்டு, இது இப்படியே சாப்பிடலாம். ஆனால் நான் அதுக்கு பிறகு கொஞ்சம் தயிர் போட போகிறேன். கொஞ்சம் தயிர் விட்டு எல்லாம் கலந்தெடுத்தால் சுவையான சம்பல் ரெடி. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள், இப்படி இருக்குண்டு. இது சோத்தோடு சாப்பிட்டா நல்ல சுவையாக இருக்கும்.